ஜேசர் ஜெபனேசன், ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர், குமரி மகாசபாவினுடைய வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறேன். குமரி மகாசபாவுக்குள்ள என்டர் பண்றதுக்கு முன்னாலேயே பயோனியர் குமாரசாமி கல்லூரியினுடைய ஒரு பிகாம் மாணவனாக நான் இருக்கும்போதே இது போன்ற நிறைய வதந்திகள் எங்கள் மத்தியில வந்தது. அப்ப மாணவர் ஒரு பேரவையினுடைய ஒரு ப்ராமினன்ட் ஸ்டூடெண்ட் முறையில நான் என்னுடைய நண்பர்கள் ஒரு 6 பேரோட நாங்க போய் மணல் கம்பெனியை போய் அதுக்குரிய தேவையான பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கி அங்க போய் பார்த்துருக்கோம். அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். எங்களை பொறுத்தவரையில அதாவது எங்கள் மூலமாக பரப்பப்பட்ட வதந்திகளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நாங்க உள்ள எல்லாம் போய் சேஃபா பார்த்துட்டு சந்தோஷமா வந்தோம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வர்றது என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேற ஒரு கட்சியும் தமிழகத்துல வேற ஒரு கட்சியும் இருப்பதனால இவர்களுக்கு இடையில் உள்ள இந்த அரசியல்ல இந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட பலிகாடாக ஆக்குகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கும். என்னுடைய ஒரு நண்பர் முன்னால மணவளக்குறிச்சியில இருந்தார். அவர் வெளிநாட்டுல ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே எப்படி இருந்தாலும் மணவளக்குறிச்சியை விட்டு வெளியே போயிட்டா நல்லது, இங்க உள்ள ரேடியேஷனுக்கு இடையில இங்க இருந்துட்டு இருக்கிறத விட வெளியே போயிடுறது நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரமாக வெளியேறினது எனக்கு ஞாபகம். அதுக்கு பிறகு இப்ப நான் படித்தெல்லாம் முடித்து நான் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில வணிகவியல் பேராசிரியராக வேலை செய்துட்டு இருக்கேன். அப்ப அவர் ஒரு நாள் நாங்க சந்திக்கும் போது அவர் சொன்னார், நான் திரும்ப இப்பொழுது மணவளக்குறிச்சியில் பெர்மனண்டா செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன சார் நீங்க இப்படி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, பழைய கதை சொன்னீங்களே, இப்ப என்ன மாறிடுச்சா என்ன? ஆமா மாறிடுச்சு. இங்க இப்ப அதுல இருந்து தாது பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு மீதுள்ள மணலை வச்சு நிரப்புறாங்க. அந்த ப்ராசஸுக்கு பிறகு இந்த ஏறக்குறைய ஒரு 20-30 ஆண்டு அந்த வித்தியாசத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த மணல் சேஃபா இருக்கு. அந்த சேஃபா இருக்கக்கூடிய மணல்ன்றதுனால என்னுடைய தாய் மண் இல்லையா இது, அதனால நான் திரும்ப செட்டில் பண்ணிட்டேன். நான் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா சந்தோஷமா பேசிட்டு இருந்தார். அப்ப நான் சொன்னேன், நீங்க எப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு உதாரணமாக நான் பேசலாமான்னு கேட்டேன். இல்ல தம்பி, வேண்டவே வேண்டாம். ஏன்னா என்னை இதை ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்மக்லிங் மாஃபியா ஒண்ணு சீ கோஸ்ட்ல ரொம்ப ஆக்டிவா இப்ப செயல்பட்டு இருக்கு. அவர்கள் மணலை களவாணுகிறார்கள், ஸ்மகிள் பண்றாங்க, அதை கிளியர் பண்ணி கூட எடுத்து அதை வெளிநாடுகளுக்கும் ஸ்மக்லிங் நடந்துட்டு இருக்கு. அந்த பெரிய மாஃபியாட்ட நான் மாட்டிடக்கூடாது, தேவையில்லாம என்னுடைய பெயரை எழுத்துவார்கள், கஷ்டப்படுத்தி விடுவார்கள், தயவு செய்து என் பெயரை சொல்லாதீர்கள். இந்த ஒரு மாஃபியா இருந்துட்டு இருக்குது அப்படின்றது நான் மாணவனாக வெளியே வந்த பிறகு கூட நாங்க ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய மாணவர்களுக்கு பல ப்ராஜெக்டுக்காக யூஜியில உள்ள ப்ராஜெக்ட், பிஜியில் உள்ள ப்ராஜெக்ட், எம்ஃபில் ப்ராஜெக்ட், பிஹெச்டி ப்ராஜெக்ட்னு அதிகமாக இந்த மணவளக்குறிச்சி கடலோர கிராமங்கள் ஆரோக்கியபுரம் முதல் நீராடி வரை உள்ள அந்த கடற்கரை கிராமங்களுக்கு எல்லாம் எங்க மாணவர்கள் போறது உண்டு. அங்க உள்ள பாறைகள்ல அங்க உள்ள பாசிகள்ல எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவா இருந்ததுனால அப்போ ஒரு ஒரு வெளியில உள்ள ஒருத்தர் என்கிட்ட எங்க வார்ன் பண்ணார், நீங்க இப்படியெல்லாம் ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஆய்வு கூடங்கள் அவ்வளவும் இன்ஃபெக்ட் ஆயிருச்சு, இனிமே இந்த ஆய்வு கூடங்களுக்கு கூட நாங்க எங்க பிள்ளைகளை அனுப்ப முடியுமா, எல்லாருக்கும் இந்த தொத்திருமை இது அப்படின்னு சொன்னார். எனக்கு ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியோட முதல்வர்ன்ற முறையில அது ஒரு நம்ம பிள்ளைகளை அதுக்கு நம்ம அனுமதிக்கலாமா அப்படின்ற ஒரு
ஒரு குற்ற உணர்வும் ஒரு உணர்வு ஏற்பட்ட உடனே பாபா அட்டாமிக் இதுல வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட் இதுல வந்து மிகவும் அறிஞர்கள், நிபுணர்கள் அவர்களை கொண்டு வந்து எங்க லேப் எல்லாத்தையும் செக் பண்ணோம். எல்லாம் ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிருக்கா? ஏன்னா எங்க லேப்ல சில குப்பிகள்ல இந்த மணல் சாதுகளும் உண்டு. கலர் கலரா மணல் வச்சிருப்பாங்க. பல இடங்கள்ல பல சீகோஸ்ட்ல இருந்து எடுத்ததெல்லாம் வச்சிருப்பாங்க. அவைகள் எல்லாம் இருக்கிறதுனால லேபுகள் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. உடனே நாங்க வந்து அதை எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா, நிபுணர்கள் மூலமா டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணதுல அந்த குப்பிகளில் வைத்திருக்கக்கூடிய அந்த மணல்ல அந்த ரீடிங் காட்டத்தான் செய்தது. ஆனா அவைகளை வேற இடத்துல கொண்டு வச்ச பிறகு அந்த ஷெல்ஃபுகள்லயோ இதுகள்லயோ வேற எந்த ஒரு ரேடியேஷன் எஃபெக்டையும் அந்த மீட்டர் ரீடிங்கையும் நாங்க பார்க்கல. நான் ஏன் இதை சொல்றேன்னா, பயமுறுத்துறது ரொம்ப ஈஸி. தயவு செய்து என்னுடைய ஊடக நண்பர்களுக்கு ஒரு 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 நான் கெஞ்சி கேட்டு உள்ளது என்னன்னா, செய்திகள் போடுறாங்க, கொத்து கொத்தாக சாகிறார்கள்னு போடுறாங்க. ஐயா, கொத்து கொத்தாக சாகிறார்கள்ன்றதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லையா? அப்படி ஒரு கொத்தாக செத்த ஏதாவது ஒரு 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 எக்ஸாம்பிள நீங்க காட்ட முடியுமா? தயவு செய்து. அது சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா இது உண்மை அல்ல. அப்படி கொத்து கொத்தாக சாகக்கூடிய இடத்துல கத்தோலிக்க திருச்சபை அந்த எஸ்கவேட் பண்ண இடத்துல திரும்ப அந்த தாது கனிமங்கள் எல்லாம் எடுத்த பிறகு வெத்து மணலை கொண்டு போய் அதுல நிரப்பி, அந்த நிரப்பப்பட்ட இடத்துல ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு, பெரிய வேலை ஆலயம் நினைக்கிறேன், அந்த ஆலயம் அமைக்கப்பட்டு அங்க வார வாரம் கொண்டு போய் ஏறக்குறை சொல்லப்போனா தினமும் கூட பலவிதமான ஆராதனைகள் நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் தெரிந்து மக்கள் அங்க வருவாங்களா? கோயிலுக்கு வருவாங்களா? அல்லது அங்க உள்ள ஆயர்கள் அதை அனுமதிப்பாங்களா? அல்லது அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய மேலிடம் அதை அனுமதிக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சா பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. தயவு செய்து ஊடக நண்பர்களே, இந்த கொத்து கொத்தான பொய்களில் நீங்களும் இடையில வந்து கஷ்டப்படாதீங்க. தயவு செய்து, there is a very great sea coast sea smuggling mafia operating in the sea coast of Kanyakumari district, right from Neerodi to ஆரோக்கியபுரம். அதனால இதுல இந்த மாஃபியாவுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏரியாவில் எந்த ஒரு போலீஸும் வந்துடக்கூடாது. எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் ஒரு பிளான்ட வைக்கும்போது அதில் உள்ள பொருட்கள், இன்புட்ஸ் அதுல இருந்து வெளியே வரக்கூடியது எதுவும் ஸ்மக்ள் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கவனமா விஜிலன்ஸ் வைப்பாங்க. அந்த விஜிலன்ஸ் வந்து இந்த ஸ்மக்லிங் மாஃபியாவுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய ஏன்னா ஸ்மக்லிங் இருக்கு, இங்க இருந்து ஈஸியா தப்பணும்னு சொன்னா டக்குனு ஸ்ரீலங்கா கோஸ்டுகள் லைன்ஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு மாஃபியா ரொம்ப ஸ்ட்ராங்கா நெட்வொர்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க உள்ள மக்கள் ஒருத்தவங்க ஒரு மாஃபியாவில் உள்ள ஒருத்தர் வந்து உளறி பேசுனதுன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, இங்க வரணும்னு இருந்த துறைமுகத்தை நாங்கள் விரட்டி விட்டோம்னு சொல்றாங்க. அது விழிஞத்துல போயிட்டு எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறதுன்னு பாருங்க. அதனால விழிஞத்தை சுற்றி உள்ள பறவைலாம் அழிஞ்சு போச்சா? ஆனா குளச்சல்ல ஆர்பர் வந்ததுன்னா குமரி மாவட்டமே அழிந்து விடும் எல்லாம் பேசினாங்க. தயவு செய்து இந்த புரளிகளால் குமரி மாவட்ட மக்களை ஏமாற்றி விடணும் என்று முடியும் என்று நினைக்கிறவர்களுக்கு குமரி மாவட்ட மக்கள் தயவு செய்து சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதிலும் குமரி மாவட்டத்தில் உள்ள ஊடகங்கள் எல்லாத்தையும் வேற ஒன்றும் இல்லை, ஊடகங்கள் உண்மையை கண்டறிந்து அவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. நாங்க ஊர்களில் போயிட்டு இதை பற்றி பேசும்போது அவர்கள் எல்லாருமே, ஊர் மக்கள் பேசும்போது யாருமே இந்த ஐஆர்எல் அந்த மணல் ஆலைக்கு எதிராக பேசவில்லை. அவர்கள் எல்லாம் மணல் ஆலை வந்து தங்களுடைய இதுகளை விரிவுபடுத்தணும்னு பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மணல் ஆலைகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் உள்ள ஒரு பங்கு
சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அந்த வழி மூலமாக எனக்குரிய 2% கூடுதலாக சில வருடங்கள்ல 5% வரை செலவழித்திருக்கிறதாக ஆலையில சொன்னாங்க. அங்குள்ள ஸ்கூல்ஸ், அங்குள்ள பப்ளிக் யூட்டிலிட்டிஸ், அதுல உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எல்லாம் அவங்க ஃபண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க உள்ள மக்கள் இதனால அவங்களுக்கு ரீடிங் எல்லாம் எடுத்து நாங்க காமிச்சோம். 10 வருடங்களுக்கு முன்பாக உள்ள ரீடிங், இப்ப 20 வருடங்களுக்கு முன்பாக உள்ள ரீடிங்கோட இப்ப அந்த கதிர்வீச்சினுடைய அளவுகள் எல்லாம் அங்க மிகவும் குறைந்திருக்கிறது. அப்ப என்கிட்ட அங்க உள்ள ஒரு அறிவாளி சொன்னார், அப்படி இருக்குமானால் ஏன் குமரி மாவட்டத்தில் ஒரு கேன்சர் சென்டர் நெய்யூர்ல வந்ததுன்னு கேட்டாரு. திருப்பி கேட்டார். நல்ல கேள்விதான். அப்ப இப்படி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு பேராசிரியர் என்ற முறையிலையும் ஒரு கல்வியாளன்ற முறையிலையும் நான் ரிசர்ச் பண்ணி பதில் சொல்ல வேண்டியது கடமை. உடனே நாங்க போய் கேட்டோம். எங்க அந்த கேன்சர் சென்டர்ல போயிட்டு அதை பற்றி உள்ள அதனுடைய ஆரம்ப காலம், ஏன் இங்கே நிறுவப்பட்டது என்றெல்லாம் சாமர்வெல் என்ற மருத்துவ அறிஞர் வெளிநாட்டுல இருந்து வந்தாரு, இங்க இருந்தாரு. இங்குள்ள மக்களுக்கு சாதாரணமா நெய்யூர்ல இருந்து அவர் செயல்பட்டு அவர் மருத்துவ பணி செய்துட்டு இருக்கும்போது நிறைய கேன்சர் கேசஸ் வருது. எதனால கேன்சர் வருது? வெத்தலை, சுருட்டு, பீடி என்று புகையிலை. முதல் ஓரல் ஏரியாவில் உள்ள அந்த இடங்கள்ல தான் அந்த கேன்சர் பாதிப்பு அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தது நுரையீரல் ஏரியாவில் இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் இங்க கேன்சர் சென்டர் தேவை என்பதற்காக அவர் ஆரம்பிச்சார். அந்த நேரத்துல எந்த ஒரு பேக்ரவுண்ட் ரேடியேஷன் பத்தி உள்ள பேசிகளே வரவே இல்லை. இது காரணம். ஆனா இதைத்தான் எல்லாரும் கோட் பண்றாங்க பாத்தீங்களா. இங்க கேன்சர் சென்டர் வர்றதுக்கு காரணமே இந்த ஐயாறியல்ங்கிறாங்க. அந்த அறிஞர்கள் எங்கிட்ட வந்தவங்க நிறைய பேர்ட்ட, நீங்க வேணா எங்கேயாவது இருந்து அந்த மீட்டர் கொண்டு வாங்க, கதிர்வீச்சு மீட்டர் நீங்க கொண்டு வாங்க. அந்த மீட்டர்ல நாங்களும் வேணா கூட வர்றோம். ஒவ்வொரு கடற்கரை கிராமமா ஆரோக்கியபுரத்துல இருந்து நம்ம நீரோடி வரைக்கும் போவோம், போய் பார்ப்போம், எந்த இடத்துல கூடுதலா இருக்குன்னு பார்ப்போம். இது 20 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ரீடிங்ஸ் எங்கேயாவது ஆவணங்கள்ல இருக்கும், அவற்றோட கம்பேர் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்களுடைய ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸும் அதை செய்து பார்த்தாங்க. முந்தி இருந்ததோட ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ரீடிங்ஸை விட இப்ப மிகவும் குறைந்திருக்கிறது. ஏறக்குறைய பாதியாக குறைந்திருக்கிறது. இப்பயும் ரேடியேஷன் இல்லைன்னு சொல்லல. ரேடியேஷன் அந்த கனிமங்கள் அங்கங்க இருக்கதான் செய்யுது. அலைகள் கொண்டு குவிச்சுட்டு தான் இருக்குது. அப்ப அது வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த ரேடியேஷன் அங்க அக்குமுலேட் ஆகியிருந்தது. அதனுடைய வீச்சு இவங்க ட்ரீட் பண்ணிட்டு எடுத்துட்டு போட்ட மீதி மணல்கள்னால மணல்ல மிகவும் குறைந்திருக்குன்றது தான் உண்மை. அப்ப இந்த உண்மை மக்களுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதிலையும் இந்த மாஃபியாக்காரங்க ரொம்ப இதா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்மக்லிங் நடக்கணும். இங்க அதிகமாக போலீஸ் வரக்கூடாது. இங்க அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய விஜிலன்ஸ் பார்வை அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் இந்த மாஃபியாவுக்கு ஒர்க்கு நடக்கும். அதனால சாதாரணமா நாங்க எங்களுக்கு ரிசர்ச்சர்ஸ் போகும்போது கூட அவர்களுக்கும் இந்த ரிசர்ச்சர்ஸுக்கும் கூட இந்த மாஃபியாக்கள்னால பிரச்சனைகள் இருந்தன. அவர்களுடைய அந்த ரிசர்ச்சை அவங்க ஃபைனலைஸ் பண்ணும்போது உண்மைகளை தெரித்து அந்த மாஃபியாவுக்கு வியூ பாயிண்ட் சொல்லணும்ன்ற மாதிரி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆனா எங்களுடைய ரிசர்ச்சஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்வையிட்டு அவங்க அனுபவித்ததுனால உண்மையை தவிர அவங்க வேற இதுக்கு போகிறதுக்கு முடியல. ஆனால் இந்த மாஃபியாவினால அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது என்பதை நான் ஒரு முன்னாள் கல்லூரி முதல்வர் என்ற முறையில நாங்க அனுபவிச்ச கஷ்டங்கள்ல இருந்து நாங்கள் சொல்ல முடியும். அதனால மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. மத்திய அரசுலயும் வேற கட்சியும் மாநிலத்தை வேற கட்சியும் இருக்கிறதுனால இதுல எல்லாம் இந்த மூட்டி விட்டு வேலை செய்கிற இந்த மாஃபியாவுக்கு வேலைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து ஊடக நண்பர்களும் கூட இதை புரிந்து கொண்டவர்களாக
நீங்க ஸ்டடி பண்ணி உங்களுக்கு உண்மை என்று தெரிகிற விஷயங்களை மாற்றம் வெளியில கொண்டு வரணும் என்ற வேண்டுகோளோடு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.